தவக்காலம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 12 அருள்வாக்குகள் 28 தொடக்கம் 34 வரை. மறைநூல் அறிஞருள் ஒருவர் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கின்ற பகுதிதான் இன்றைக்கு நற்செய்தியாக அமைகிறது. இந்த மறைநூல் அறிஞருக்கு முன்னால் 3 குழுக்கள் இயேசுவிடம் கேள்வி தொடுத்தார்கள். அதற்கு இயேசு கூர்மையோடு பதில் சொல்லி மிகச்சிறந்த வாதத்திறமை உடையவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். 1, கோவிலுக்குள் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தினார். இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர்கள் சேர்ந்து கொண்டு எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறீர் என்று கேட்க எதிர்த்து வாதிட முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனையை இயேசு முடித்து வைக்கிறார். 2, ஏரோதியர். ஏரோதியருக்கும் பரிசேயருக்கும் ஏற்கனவே பிடிக்காது. ஆனால் பொதுவான எதிரி வந்துவிட்டால் அரசியலில் மட்டும் அல்ல, ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட பொது எதிரியை வீழ்த்த, காலி செய்ய கூட்டுச் சேருவார்கள். இயேசு பரிசேயருக்கும் ஏரோதியருக்கும் பொது எதிரியாகிவிட்டார். எனவே ஏரோதியரை பரிசேயர் இயேசுவிடம் அனுப்பி சீசருக்கு வரி செலுத்துதல் முறையா என்று கேட்க, அதற்கும் இயேசு வாதத் திறமையால் அவர்களை வெற்றி கொள்கிறார். அடிபட்ட புலி சும்மா இருக்குமா? 2 முறை தோற்கடிக்கப்பட்ட பரிசேயர்கள் மனதில் இன்னும் இயேசுவின் மேல் வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் அதிகமாகவே வந்தது. 3வது குழுவினரான சதுசேயரை அனுப்புகிறார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலையும் காவல் தூதர்களையும் நம்புவதில்லை. இயேசு இவர்களையும் தன் வாதத் திறமையால் தோற்கடிக்கிறார். 4வதுதான் இந்த நிகழ்வில் அனைத்தின் கொடுமுடியாக அமைகிறது. இந்த 4 கேள்விகளும் ஒரே நாளில் கேட்கப்படுகின்றன. இன்றைக்கு 4வதாக வந்த மறைநூல் அறிஞர் கேட்ட கேள்விதான் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த மறைநூல் அறிஞர் நடந்தவையை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர். இயேசுவின் ஞானத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தவர். அவர் இயேசுவிடம் நேர்மையாகவே ஒரு கேள்வியை தொடுக்கிறார். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது? இது ஒவ்வொரு ராபிக்களிடமும் வழக்கமாக கேட்கப்பட்ட கேள்வி. ஹிலால் என்கின்ற ராபியிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொன்னது, எதை மற்றவர் உனக்கு செய்ய வெறுப்பாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே என்றார். ஒவ்வொரு ராபியும் இப்படி வித்தியாசமாக பதில் தந்தார்கள். இதே கேள்வி இயேசுவிடம் கேட்கப்பட்டது. இயேசு இதற்கு 2 பழைய ஏற்பாட்டு பகுதியை சேர்த்து பதில் அளிக்கிறார். இணைச்சட்டம் 6:5, இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இந்த இறைவேண்டல் ஒவ்வொரு யூதனும் ஒரு நாளைக்கு 2 முறை ஏறெடுக்க வேண்டிய இறைவேண்டல். பிறகு லேவியர் சட்ட நூலிலிருந்து 19:18, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்டம் 6:5 யூத மதத்தின் பாரம்பரிய நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது. லேவியர் 19:18 அந்த நம்பிக்கையின் சான்றுக்கு இயேசு செல்வதாக அறிவிக்கிறது. கடவுள் அன்பு நம்பிக்கை வாழ்வின் வேரை போன்றது என்றால், அடுத்தவரை அன்பு செய்வது என்பது அதற்கு சான்று வாழ்க்கை வாழ்வதாகும். சிலுவைக்கு 2 கம்புகள் தேவை. செங்குத்து தூண் அல்லது தொடுவான தூண், வெர்டிக்கல் பீம். 2 கிடைமட்ட தூண், ஹரிசாண்டல் பீம்.
இரண்டும் சேர்ந்தால்தான் சிலுவையாக மாற முடியும். எனவே சிலுவை என்பது அன்பு. அன்பு ஒன்றே ஒன்றுதான். அன்பின் வழிகள் இரண்டு. ஒன்று, கடவுளை அன்பு செய்வது, செங்குத்து தூண். இரண்டு, அடுத்திருப்பவரை நம்மை போல் அன்பு செய்வது, கிடைமட்ட தூண். அன்பின் இரண்டு வழிகளையும் காண வேண்டுமென்றால் வெறும் சிலுவையை மட்டும் பார்த்தால் போதாது. சிலுவையின் நடுவில் இயேசு இருக்க வேண்டும். சிலுவையில் தொங்கும் இயேசு தந்தையை இறுதி வரை அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக அன்பு செய்தார். இரண்டு, உன் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும் அன்பு செய்து மரித்தார். புனித அன்னை தெரேசா இயேசுவை போல் கடவுளையும் துன்பப்படுகின்ற மனிதர்களையும் அன்பு செய்து சான்று வாழ்க்கை வாழ்ந்த இயேசுவின் சீடத்தி. காலையில் திருப்பலி, நற்கருணை ஆராதனை, பிறகு சாவின் விளிம்பில் உள்ளவர்களை பரிவுடன் கவனித்துக் கொள்வது, மீண்டும் மாலையில் ஜெபமாலை, கடவுளிடம் சரணாகதி அடைந்து உறங்கச் செல்வது. எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது இந்த அன்புதான். எனவே அன்பு செய்வது என்பது சிலுவை போன்றது. வலி, ரணம் ஏற்படும். சிலுவையை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், தவ நாட்களில் இயேசுவை பற்றி யோசிப்போம். ஆமீன்.